அண்டர் 20Kல எனக்கு ஒரு நல்ல ஃபோன் வேணும், கேம் விளாடும்போது எந்த வித ஹேங்கிங் ஆகக்கூடாது, பிரைட்னஸும் பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஆமாங்க. இன்ஃபினிக்ஸோட GT சீரிஸில் 10 Pro ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு கேமிங்காகவே பக்காவாக அளவெடுத்து செஞ்சு வச்சுருக்காங்கங்க. மொபைலோட பேக்ரவுண்ட் ஸ்கின்லேயே சொல்லாமல் சொல்லியிருக்காங்க, நாங்கள் கேமிங்காக தான்டா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இது முழுக்க கேமிங்காக மட்டுமே போட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கணும் இல்லைனா ஃபோட்டோ எடுக்கணும், அதுக்காக ஒரு நல்ல மொபைலுக்காக தான் ப்ரோ இந்த வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா தயவுசெய்து பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு வேறு ஏதாவது மொபைல் சர்ச் பண்ணுங்கள். இது கேமரா குவாலிட்டியும் சரி, வீடியோ குவாலிட்டியும் சரி ரொம்பலாம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியாக தான் இருக்கும். அப்புறம் சித்தப்பு, இந்த பெருசை நீங்க கையில பிடிச்சிட்டு ஆரம்பிங்க, நாங்க இந்த சிறுசை கையில எடுத்துக்கிட்டு முரியஸ் நானும் பம்பு செட்டு போயிடுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிஸ்பிளே எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலாக 6.67 இன்ச் அமோலைட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் 90 நீட்ஸ் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 90 நீட்ஸ் பிரைட்னஸ் இருக்கிறதால கேமிங் விளாடுறதுக்கு வந்து அந்த பிரைட்னஸ், அந்த பேக்ரவுண்டு, அங்கே உள்ள பிளேஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரியாலிட்டியாக இருக்குது, சூப்பராகவே இருக்குது. ஓ அப்படியா விஷயம். இது கூட பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பஞ்ச் ஹோல்னா ஒன்றுமே கிடையாதுங்க, அந்த ஸ்பீக்கரும் கேமராவும் சேர்ந்த மாதிரி டிஸ்பிளேல வந்து ஸ்பேஸ் வந்து அதிகமாக பிடிச்சிடும். ஆனால் இப்போ மொபைல் ஃபுல்லாகவே வெறும் கேமராக்கு மட்டும் குட்டி ஸ்பேஸ் இருக்கும், அதுதான் அந்த பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தெரியுது, நீ மூடு. கேமரா பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, ஸோ ஒரு கேமிங்காக போட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கேமராக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறது வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது, கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. இப்படி இருந்தாலுமே ஓரளவுக்கு பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க. 108 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல், அப்புறம் ட்ரிபிள் ஏர் 2 மெகா பிக்சல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு பெட்டரான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் சைடு பார்த்தோம்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 8050 சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ 8050 சிப்செட் போட்டு டைமென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு 20,000 ரூபாய்க்கு 8050 டைமென்சிட்டி கொடுத்துருக்காங்கன்னா பெரிய விஷயங்க, அடி போலிங்க. உண்மையிலே மொபைல் கேமிங்காக தரமாக செஞ்சு வச்சிருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஆக்டோகர் ப்ராசஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் வால்யூம் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது, அதை வச்சு கூட நீங்கள் ஃப்ரீ ஃபயரோ இல்லை பப்ஜியோ இல்லை COD எதில் ஆடுறதாலும் ஷூட்டிங்கு இல்லைனா ஏதாவது ரன் பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷனை வந்து வால்யூம் பட்டனில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். வேறு லெவலில் மாசாக பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்பேஸ் இன்னும் கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை வந்து இவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணவே இல்லைங்க. ஸோ மொபைல் வாங்கும்போது நமக்கு ஆல்ரெடி இன்பில்டாகவே ஒரு சில ஆப்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இன்னுமே இல்லை. ஒரு சில ஃபஸ்ட் பார்ட்டி ஆப்ஸ் மட்டும் இருக்குது, இந்த நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார் அந்த மாதிரி இருக்குது. பட் அதையுமே நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண முடியல, அது ஒன்றுமே பண்ண முடியாது. பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வேறு கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் குவாலிட்டி ரொம்ப தரமாகவே இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட்டும் சொல்லவே வேண்டாம், சூப்பராக இருக்குது. அப்படி நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் சைடு பார்த்தோம்னா 1 இயர் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருக்காங்க, 2 இயர்ஸ்க்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நல்லது பார்த்தாச்சு, இதில் ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்ன பார்த்தீங்களா, கேமரா வந்து பெட்டராக மட்டும்தான் இருக்குது, பெஸ்ட்டாக கிடையாது. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் வந்து நீட்டாக ஒரு இடத்துல செல்ஃபி எடுக்கிறீங்க, ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மொபைலோட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இல்லை அதை நான் பிரிண்ட் எடுக்கணும், ஃபோட்டோ போட்டு ஃப்ரேம் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிங்க அப்படின்னா போடவே முடியாது. ஸோ குவாலிட்டி வந்து ரொம்ப லோ குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓரளவுக்கு மீடியம் தான் சொல்ல முடியுமே தவிர பெட்ரு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது. இதில் வந்து மொபைல் டிஸ்பிளேலேயே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். இது வந்து அன்லாக் பண்ணும்போது 10ல் 9 மொபைல் சரியாக ஒர்க் பண்ணுது, ஒரு சில மொபைல் மட்டும்தான் லாக் வந்து ரொம்ப லேட்டாக எடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கப்புறம் உள்ள அப்டேட்டில் வந்து சரி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒரு 20,000 ரூபா மொபைலுக்கு இவ்வளோக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா மிகப்பெரிய விஷயங்க. ஸோ நான் வந்து இதில் நெகட்டிவ்ஸ் கம்மியாக இருந்தாலும் பாசிட்டிவ்ஸ் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மொபைல் வாங்கிக்கலாம், ஸோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சூப்பராகவே இருக்குது. கேமில் வெறியாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 20,000 மொபைல் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.